நாம் பிரசங்கிக்கிற கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பது இதை மையமாய் கொண்டிருக்கிறது. இங்கே இருந்தால் எல்லாம் போகுது. அப்போ 4, 5, 6 வசனங்களை பார்ப்போம். அந்த 3 வசனங்களை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே, எல்லாம் சொல்லுங்க மெய்யாகவே. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது பொய், இது உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் எழும்புவாங்கன்னு. அதனால தான் இங்கேயே சொல்கிறாரப்பா, அதை நம்பு, இதை விட்டுறாத, த டெட் சென்டர், இதை வச்சு தான் மீதி எல்லாம். இதை பொய்யின் ஆக்கிட்டா அப்புறம் வேறு எல்லாமே பொய்யின் ஆகிடும். நிறைய இடங்களில் பாருங்கள், பாட்டுகளே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தை குறித்த பாட்டெல்லாம் மாற்றி அதை வேறு விதமாக மாற்றி எழுதிட்டாங்க. ஏன்னா ரத்தம்லாம் அசிங்கமாக இருக்குது, வேணாம் அதெல்லாம் பாடாத. இயேசுவின் ரத்தம் மாதிரி இதாவது என்னது, இது கோயிலில் வந்து ரத்தங்கத்தான் பாடிக்கிட்டு வேணாம், அது மனக்கேடாக இருக்குது. இது நம்ம இப்போ நவநாகரிக உலகத்தில் இருக்கிறோம், ஏர் கண்டிஷன் சபையில் உட்காந்துருக்கிறோம். இங்கே வந்து ரத்தங்கத்தன் பேசவும் கூடாது, பாடவும் கூடாதுன்னு உலகம் முழுக்க நிறைய சபையில் இந்த ரத்தத்தை குறித்த உள்ள பாடல்களெல்லாம் மாற்றி எழுதிட்டாங்க. இது வேணாம் நமக்குன்னு. அதனால தான் நல்ல காலம் போட்டார். மெய்யாகவே, எல்லாம் சொல்லுங்கள் மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே. ஏன்னா இதை விட்டிங்கன்னா, இதை பொய்ன்னு நினச்சிங்கன்னா, இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் மெய்யாகவே ஒன்றும் கிடைக்காது. இதுதான் மையம், இதில் தான் எல்லாமே அடங்கி இருக்குது. இதை எடுத்துட்டிங்கன்னா சுவிசேஷமே பாழா போச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நின்று நம்ம பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த பிரசங்கத்தினால ஒரு மனுஷனுக்கும் எந்த பயனும் உண்டாகாது. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஏதாவது மனுஷனுக்கு வந்து கிடைக்கணும்னா அது கல்வாரி சிலுவை, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவன், இயேசு கிறிஸ்து பலியானார். அங்கே அந்த செய்தி இல்லாமல் வேற எந்த ஆசீர்வாதத்தையும் மனுஷன் எந்த விதத்திலையும் தலைகீழ நின்னாலும் பெற முடியாது. எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குது. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க மெய்யாகவே. இன்னைக்கு ஒரு 10 தடவை சொல்லிங்க டெய்லி, மெய்யாகவே, 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 மெய்யாகவேன்னு சொல்லுங்க. ஏன்னா மெய்யாகவே இது அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு பாருங்க ஆண்டவருக்கு. இதுக்குன்னு ஒரு